சரி, ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்னு முதல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மேடையில் இப்போ தொடங்குற ஜபத்தோட 2-3 பேர் எங்க இருக்காங்க? அந்த ஆண்டவர் அந்த இடத்தில். இந்த பயம் இருந்தாதான், இந்த தெளிவு இருந்தாதான், இந்த மைண்ட் செதறாம தேவன் பேசினார், தேவன் சொன்னார், இனி இந்த வார்த்தையின்படி நடக்கணும். நீங்க எந்த நிலையில வந்திருக்கீங்க அதுக்கேற்றபடிதான் வார்த்தை வரும். வெறும் வசனத்துக்குள்ள போக முடியாது. சில நேரத்தில் உங்ககிட்ட ஒழுங்கினங்கள் இருக்கும். ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அது சுட்டி காட்டுவார். ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையை மாற்றி கொள்ளணும். இனி காலம் செல்லாது, எனக்கு நேரமும் பத்தாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாடல் நேரங்கள் எல்லாம் அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணாதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளையும் அதிகமான நேரம் எடுத்து சொல்லலாம். இப்போ எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 43ஆம் அதிகாரம். எரேமியா 43 அந்த பகுதி. ஆண்டவர் நம்மோட பேசுகிற நோக்கமே நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகாம, இதுக்கு முன்னாடி கெட்டு போச்சு, இனி இருக்கிற நாட்களில் தெளிவோடு வாழ்ந்து அவரை கோபப்படுத்தினது போதும். அவரை சந்தோஷப்படுத்த நம்மகிட்ட எந்த கிரியையும் இல்லை. ஆனா கோபப்படுத்தாம ஓரளவுக்கு அவர் காட்டுகிற வழியில் நடக்க சபைக்கு வருகிற ஜனங்கள், இதை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னா, நாம தேவனின் நிலையை புரிஞ்சு வாழணும். ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சு வாழணும். ஒரு குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 4 பேர் இருந்தா அந்த 4 பேருக்கு 4 புத்தி இருக்கும். நீங்க விழிப்பா கண்ணை மூடாம தெளிவா கவனிச்சீங்கன்னா இடையில ஆமை எல்லாம் நான் போட வேண்டிய அவசியம் சொல்லுங்க தேவையில்லை. உங்க மனநிலை தெளிவா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரணும். உங்க கண்ணு மாறினா கூட எனக்கு தெரியும் உங்களுடைய கவனம் இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்க மைண்ட் இங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த முழு கவனமும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்தாதான் தேவனுடைய வார்த்தை அந்த உள்ளத்துக்குள்ள போகும். தேவனுடைய வார்த்தை டாக்டருங்க போடுற மருந்து உள்ள போனாதான் பிரச்சனை மாறும். நேற்று இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது பயங்கர தொண்டை வலி. சரி, என்ன பண்றது? எனக்கு சிக்னல் ஒண்ணு இருக்கும், தொண்டை கரகரப்பு ஒண்ணு வரும். அது வந்ததுன்னா 10 நாள் 15 நாள் எனக்கு இருமல் தொடர்ச்சியா ஒரு இருமல் வரும். விட்டுட்டா அதை கவனிக்காம அப்பா மெடிக்கலுக்கு போனேன். இப்படி தொண்டை கரகரப்பு இருக்கு, கொஞ்சம் வலி இருக்கு, அதனால சுகமாச்சா என்னவோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் என் தொண்டைய, அதான் என் விசுவாசம். இப்போ 3 மாத்திரை கொடுத்தாங்க, 1 போட்டா. வெறும் வயிற்றுல இல்ல, ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டு நீ கத்தி பாடுற. இப்ப நேற்று நிலை இருந்ததுன்னா இவ்வளவு சவுண்டா பாட, இது கேசட்ல போட்டிருக்கிற அந்த அதுல உள்ள ஸ்கேல் அது. ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இப்ப நம்ம அதுக்கு பாடணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே இன்னொருத்தவங்க வாய்ஸுக்கு போடுவாங்க. ஆனா பாடும்போது நமக்குன்னு ஒரு குரல் இருக்கு, நமக்குன்னு ஒரு சொரம் இருக்கு. அதுல பாடினாதான் ஈஸியா நாம பாட முடியும், மற்றவங்களையும். இப்ப நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன். இப்ப நான் பாடுறத வந்து ரிஸ்க் எடுத்தேன். அப்படி பாட கூட இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஸ்கேல்ல இருக்கிற போலவே பாடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அவதான் கீச்சின்னு போறது, அதுதான் அப்படி இழுத்துக்கிட்டு போறது. கர்த்தருடைய கிருபை கத்துக்கணும். சரி, ஓகே. அப்போ ஒரு முயற்சி செய்து ஏதோ ஒண்ணு போட்டா எனக்கு தொண்டை ஓரளவுக்கு சரியாகும். அப்ப அதை போல நம்முடைய வாழ்க்கையில்
சில நேரங்கள்ல நாம சிலதை ஒரு ஒரு முயற்சி செய்தால் அல்லது ஒரு புரிந்து கொள்ற உணர்வு நமக்கு தேவை. இப்போ வீட்டில் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஒரே விதமான வளர்ச்சியும் இல்லை, ஒரே விதமான ஞானமும் இல்லை. அப்போ அவங்கள பார்த்து அதுக்கேற்றபடி இந்த யார் மாத்திக்கணும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க மாத்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கிறவங்க, கொஞ்சம் பேச்சு அதிகமா இருக்கும் பாருங்க, அவங்க தான் மாத்திக்கணும். ஏன்னா சிலர் பேசாம வேலை காட்டுவாங்க, சிலர் பேசிக்கிட்டு வேலை காட்டுவாங்க. எப்படியோ ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல். நாம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே புரிந்து செயல்படணும். ஆனா நாம தேவன் நம்மோடு கூட இடைப்படுற தெய்வீகத்தை நாம புரிந்து கொள்ளாவிட்டால் குடும்பத்தை சரியான பாதையில் ஒவ்வொருவரும் நடத்த முடியாது. தெய்வீகத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை நாம அறிந்து செயல்பட்டால்தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும். நமது வாழ்நாள் முழுவதும் கசந்து சண்டை போட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு சமாதானம் கெட்டு வாழ்வது குடும்பமும் இல்லை, அப்படி இருப்பது தேவ சித்தமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தேவனை அறியாதவங்க வேலை, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் இல்லை. சபைக்கு சத்தியம் எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச காலம் வாழ்க்கை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை புரிந்து விட வேண்டியதை விடணும், பெற்று ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய காரியத்தை. அப்ப தெய்வத்தை குறித்த காரியம் நமக்கு தெளிவு தேவை. ஏசாயா 55:8 ஆண்டவர் சொல்ற நாட்டில் உச்சரிக்கப்பட்டது இந்த வார்த்தை, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளோ. அப்பதான் சொன்ன புரிந்து கொள்ளுதல், புரிஞ்சுகிறது. நாம ஆண்டவர் மேல யோசிக்கிறது வேற, தெய்வம் நம்ம மேல வச்சிருக்கிற காரியம் சொல்லுங்க. ஆனா அவருக்கு நாம எப்படி வாழணும்னு நமக்கு தெரியும், வசனத்துல சொல்லி இருக்கு. ஆனா நாம எப்படி இருந்தால் இருக்கணுங்கிற விஷயத்த ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம விரும்புறது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார் என்று எண்ணி பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஜெபம் பண்ண கிடைக்கல, எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, அப்ப நாம அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு தகப்பனாக அவர் நம்மோடு பேசுற விதங்களை நம்ம சரியா புரிஞ்சு இருக்கிறோமா? யோசிக்கிறோம். நான் ஒரு 8:30 நான் முடிப்பேன். நான் உங்களுக்கே தெரியும், பாடல் துதி தொடுகை எல்லாம் எவ்வளவு நேரம் போச்சு. ஆனா வசனம் அட்லீஸ்ட் ஒரு 50 நிமிஷமாவது பேசணும். சர்ச்சில் 3 காரியம் தான் நான் வச்சிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நல்ல பாடல் தொழுக, நல்ல ஆராதிக்கணும், தேவ ஜனங்கள் ஆராதிக்கணும். அடுத்து நன்றாக ஜெபிக்கணும். ஆராதனையில் ஜெபிக்க நிறைய வாய்ப்பு இல்லை, அதுக்குதான் வாரம் முழுவதும் ஜெபிக்க வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். 3வது வசனத்தை நன்றாக படிக்கணும். சபையில வசனத்தை அதிகமா கேட்கணும். எல்லாமே நமக்கு பேலன்ஸா இருக்கணும். நேரம் இருந்தால் ஒரு வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு போவேன். ஆனா இன்னைக்கு சொல்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும், மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவு. நீ யோசிக்கிறபடியெல்லாம் நான் பண்ண முடியாது. உன் வழிகள் என் வழிகளும் இல்லை, ஓ வழியும் என் வழி இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அப்ப நாம கனவு கண்டிருப்போம். எல்லா கனவையும் கர்த்தர் நிறைவேற்ற அவருக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கேற்றபடி செய்வார். ஆனா அவருக்கு ஏற்றபடி நாம, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு ஏற்றபடி எல்லாருமே இருந்தாதான் அவர் நமக்கு செய்ய முடியும். இல்லாவிட்டா பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அனுபவத்துல பேசுறேன். கொடுக்கணும்னு நினைச்சா பெற்றுருவார். இவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவரைய அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவும் இல்லை. இப்ப போட்டுக்கிட்டு பேச முடியாது, எச்சி ஊறிக்கிட்டு. அதனால போட்டு இல்லை, இந்த பாக்கெட்ல வச்சிருக்காங்க.
இதை போட்டுக்கிட்ட பாட்டு பாடினா பேசினா எச்சு விழுவோம். நல்லா எச்சுன்னா அதை விழுங்கணும். நாம எச்சை திப்பக்கூடாது தெரியுமா? நாத்தமான எச்சு இருந்தாதான் அது கூட நம்ம உடம்புக்கு நல்லது. அதை புரியுதா உங்களுக்கு? சிலது துப்பிக்கிட்டே இருப்பாங்க. நாம உமிழ்நீர்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கு. சரி, அது மருத்துவத்தில் போய் பார்த்துங்க. நான் வசனத்துக்குள்ள வருவோம். சரி, நமது நிலைக்கும் தேவனுடைய நிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை கட்டுவேன், உங்களை சத்தமையில சொல்லுங்க. எல்லாம் மைண்டுக்கு வந்திருக்கா? உங்களை நான் கட்டுவேன், உங்களை ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கட்டுவேன். ஏன் கட்டுறாரு, ஏன் இடிச்சாருங்கிறதுக்கு பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆனா இந்த வருஷம் நமக்கு சொல்றாரு, நான் உங்களை இடிக்க மாட்டேன், இடிச்சது போதும் உங்களை. ஆனா திரும்ப இடிக்காம இருக்கணும்னா கட்டுகிற தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க தொல்லை இருக்கும் போட்டு சார். அதுக்காக ஊமசாமி போல பேச முடியாது. இப்ப நான் ப்ரீச் பண்றேன். நேற்று என்ன பண்ணோம்? டீச்சிங். தியான கூட்டத்தில் என்ன பண்றேன்? மெடிடேஷன். வார்த்தையை வச்சு அதை உள்ள போயிட்டு இந்த எலும்பு இதை உரிகிறம அதை போல உள்ள இருக்கிற விஷயத்த ஆராய்ந்து பார்ப்பது தியானம். உள்ள போயிட்டு அப்படியே நாம அந்த பிரசன்னத்துக்குள்ள இருப்பது. நேற்று நான் புக்கு வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போதனை. இப்போ போதனையும் பிரசங்கம் போல. ஆனா பிரசங்கம் என்ன தெரியுமா? இப்போ படபட 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 பேசுறது, அது என்னது? பிரசங்கம். இப்ப நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் கட்டுவேன். உங்க பேரை போட்டுங்க. உங்க குடும்பத்தை கட்டுவேன், உங்க வியாபாரத்தை கட்டுவேன், உங்களுடைய எல்லாவற்றையும் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். இதற்கு ஏற்றாற் போல நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை நல்ல வார்த்தை தான் வருது. ஆரம்பத்தில் எப்பவுமே நம்ம கிட்ட நல்லதுதான் சொல்றார், உற்சாகப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா எப்ப கொஞ்சம் கடுமையா கோபமா வருதுன்னா, ஆண்டவர் வைத்த இடத்துல அவர் கொடுக்கிற காரியத்தை செய்யலன்னா ஆண்டவருக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. தப்பு பண்ண கோபம் வருது. வீட்டுல கூட சரி. ஒவ்வொருவரும் புரிந்து ஒழுங்கா வாழ்ந்த சபையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார். நாம அதை கேட்டபடி இருந்தால் நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் சொன்னபடியே செய்வார். நாம தான் மீறி போனால் அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பல உதாரணம் நான் சொல்லி இருக்க, திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஏன்னா மற்றவங்களுக்கு நேரத்தை சொல்லிட்டு நான் இழுத்துக்கிட்டு போக 2 மணி நேரம் பேசுவேன். இன்னைக்கு பேச முடியும். மற்றவங்க பேசும்போது அவங்க முடிக்கணும்னு யோசிப்பாங்க. சாங் கூட மற்றவங்க. இப்ப அன்னைக்கு 1.5 மணி நேரம் அவர் பேசினார் கடந்த வியாழக்கிழமை. நான் அதை போல பேச அடுத்த வாரம் பேசிக்க போறோம். வாரம் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போறோம். நீங்க வந்தால் கேட்டு தெளிவு பெற முடியும். எப்போ எப்போ இடிப்ப கட்டுவன் சொன்னாரு? சொல்லுங்க. அவர் சொல்லுகிறபடி, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தால், ஆண்டவர் சொல்லுகிறபடி நடந்தால் அப்பதான் என்ன செய்வாரு? கட்டுவார். ஈஸியா தான் உங்களுக்கு சொல்றேன், ஆழமாலாம் போல. எனக்கு ஆழமா போக தெரியல. இருக்கிறத உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓ இது சரி, இது சரியில்லை, நான் இதான் பேசணும், இதை பேச கூடாது, நான் இதை செய்யணும், இதை செய்ய கூடாது, நான் இங்க இருக்கணும், இங்க இருக்க, அதான். இது ரொம்ப ஈஸி. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம போய் ஆழமா மாட்டிக்க மாட்டோம்.
அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்தால ஆண்டவர் கட்டுகிற உன்னை ஆசீர்வதிப்பான், உன்னை கட்டுவன் அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறபடி நடந்தால்தான், செய்தால்தான், கீழ்ப்படிந்தால்தான். உங்களுக்கு தெரியுமா, காத்து அடிக்குது வெளியில, இப்ப இல்ல. காற்று என்ன செய்யுது தெரியுமா? கடவுள் வார்த்தைக்கு அதுக்கு புத்தி இல்லை, ஆறு அறிவு இல்லை. இருக்கிறீங்களாமா? எல்லாம் எல்லாம் இருக்கீங்களா? காற்று அடிக்குது பாருங்க, புயல் காற்றோ, கடுங்காற்றோ, பெருங்காற்றோ, தென்றல் காற்றோ, சூறாவளி காற்றோ, எந்த காற்றா இருந்தாலும் காத்து அடிக்குது பாருங்க, அதுக்கு புத்தி இல்லை. ஆனா புத்திசாலி போல நடந்துகிறது. ஆறு அறிவுள்ள மனுஷன், எல்லாத்தை விட சிறப்பா உண்டாக்கப்பட்ட மனுஷி, அதுக்குதான் புத்திய கீழ்ப்படுகிறதே இல்லை, கீழ்ப்படுகிறதே இல்லை. 148:8 அதான் இப்ப சொன்ன. என்ன 148:8? சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதிகமான எண்ணிக்கை உள்ள பகுதி எது? சங்கீதம். 148ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல கீழே சொல்லி இருக்கும், அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்று. இதுதான் சொன்ன. பைபிளை புரட்டி பாருங்க. நான் சொல்லும் போது பைபிளை புரட்டுங்க. அவர் சொற்படி செய்யும். அப்போ ஒரு யோசனை வரணும். இதை சொல்லும் போது உடனே திங்க் பண்ணும், ஐயோ காத்து, காத்து காத்து இல்ல. காத்துன்னா அது என்ன காத்து? உங்க தலைமையில வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொல்றீங்களே. நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா அந்த மரத்துக்கிட்ட வந்து ஒண்ணு பிடிச்சிடும். அது என்ன? அதை விட காத்து இல்ல, அசுத்தாவே. சரி, எப்படியோ காத்து, இது காற்று. தேவனால் உண்டாக்கப்பட்ட காற்று கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிது. சபை மக்களை யோசிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நீ செய்யக்கூடாது, நீ இதைதான் செய்யணும், நீ அங்க போக கூடாது, நீ அங்க போகாதீங்க, நீ இங்கதான் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னா கீழ்ப்படுகிறதில்லை. தேவ பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை. காற்று கீழ்ப்படுகிறது. ஆனா ஆறு அறிவுள்ள மனுஷன் எப்படி கட்டுவாரு? எப்படி கட்டுவாரு? ஆண்டுடைய விருப்பம், கட்டுவவங்களை இடிக்க மாட்டேன்னு சொல்றார். ஆண்டுடைய விருப்பம், நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன்னு சொல்றார். அப்ப காற்று கீழ்ப்படுகிறது. நீ உனக்குள்ள இருக்கிற, மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த காத்து இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மூச்சு. எதை சொல்றாங்க? உயிர், இந்த மூச்சு. அதை சொல்லுவாங்க, இந்த மூச்சை காத்துன்னுவாங்க. இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. இந்த காத்து, இந்த மூச்சு வெளியில போயிட்டா உன்னை யாரும் ஆண்டவர் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? பல விதத்துல பல வார்த்தைகளை கொண்டு நம்மோடு ஆண்டவர் பேசுறார். சரி, இப்போ எச்சரிப்பு என்ன? காற்று கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய பிள்ளை கீழ்ப்படுகிறோம்னா நாமும் கிடையாது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட தேவ பிள்ளைகளும் இல்லை. எரேமியா 43 4ஆம் வசனம் பாருங்க. 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோவானானும் சகல ராணுவ சேவைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமல் போனார்கள். அதான் சொன்னேன், காற்று கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. இந்த ஃபேனை ஆஃப் பண்ணா, சுவிட்சை ஆஃப் பண்ணா இந்த ஃபேன் என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது. ஆனா வசனங்களை கொண்டு நம்ம தெளிவாக்குகிறார் தேவர். நம்முடைய வாய் என்ன செய்யல? அடங்கல, கீழ்ப்படியல. நம்முடைய மைண்ட் என்ன செய்யல? அடங்கல, கட்டுப்பாடு இல்ல. நம்முடைய கால் என்ன செய்யல? அடங்கல. இந்த சரீரம் என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாத போயிட்டாங்க. எப்ப கீழ்ப்படியாத போயிட்டாங்க? எச்சரிப்பு கொடுத்தோம், வார்னிங் கொடுத்தோம்.
ஆண்டவர் பல விதத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். பல விதத்துல எச்சரிக்கை கொடுத்து கூட அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல. 7ஆம் வசனம் பாருங்க, 43 வசனம் 7. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பனேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். போயிட்டாங்க. காற்று என்ன செய்ய தெரியுமா, ஒரு இடத்துல அடிச்சதுன்னா கரெக்டா அங்கதான் வந்து எங்க தொடங்குதோ அதே இடத்துக்கு காற்று வந்து அடங்கி இருக்கும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. பைபிள்ல படிக்கிறோம், காற்று தொடங்குற இடம். இந்த பிள்ளைங்க வராங்க போட்டிருக்கு, போன வீடு என்னால இருக்காங்களா தெரியல, அவங்கள என்னன்னு செப்பாங்க. இந்த விவேகானந்தர் ஓகே, அங்க வார்த்தை நீங்க எல்லாம் பார்க்கணும். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல? கர்த்தருடைய வார்த்தைக்கு. இப்ப நீங்க கேட்கும் போது என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. அவர் சத்தத்துக்கு நாம கீழ்ப்படுகிறோமா, உங்க சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா என்பதை ஆண்டவர் கட்டணும்னா அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். உங்களை கட்டி எழுப்பணும்னா, உங்க வாழ்க்கையை நல்ல நிலைக்கு திரும்ப புலம்பிக்கிட்டு இருந்தா மற்றவங்க மேல சொல்லி புலம்புறது அர்த்தம் இல்லை. ஒண்ணு வெட்டு, இல்லைன்னா வெட்டு ஒண்ணு தேவன், இல்லைன்னா நான், அவ்வளவுதான். கர்த்தருக்காக இருந்த ஆண்டவர் வெட்டி போட மாட்டார், கட்டி எழுப்புவார். இந்த 2 வசனம் போட்டிட்டு காட்டின ஆண்டவர் முன்னாடி எச்சரிப்பு கொண்டு போனீங்கன்னா செத்து போயிடுவ. பட்டயம் உன்னை விரட்டும், சாப்பாடு உனக்கு எச்சரிப்பு. தேவ பிள்ளைகளுக்கு பட்டயம், யுத்தம் உனக்கு, யுத்தத்துக்குள்ள நீ போவ, சாப்பாடு இருக்காது உனக்கு. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆனா அவங்க என்ன செய்யல. அப்ப இது வரைக்கும் வருடக்கணக்கில் மாத கணக்கில் ஆண்டவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை யோசிக்கிறோம். சரி, முன்னாடி என்ன சொன்னாங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் அதையும் இதையும் சொல்றேன். முதல்ல நான் சொல்லிடுறேன், பாஸ்டர் இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், பாஸ்டர் சாரி இனி நான் அதை பண்ண மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத நான் பண்ண மாட்டேன், சபைக்கு நான் இடம்லாம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்ற வார்த்தையை யார் கவனிக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யார் கவனிக்கிறது? அப்ப அப்படி சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? அதுல நிக்கணும். நாமளும் யோசிக்கிறோம், பரவாயில்ல நல்லவங்களா மாறிட்டாங்க, நல்லவங்களா மாறி இருக்காங்க, மைண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, நாம ஏன் தேவையில்லாத பிரச்சனை, நாம் பாட்டு நல்ல சமாதானமா இருப்போம் அப்படி. ஆனா இல்லைன்னா, இல்லாவிட்டா இப்ப நாம என்ன சொல்றோம்? இப்ப சொல்லி காட்டணும். இதே போலதான் சொன்னாங்க 42:6, எரேமியா 42:6. நன்மையாலும் தீமையானாலும் சரி, நீங்கள் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நீங்க தானே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாத போயிட்டோம், நாங்க இஷ்டம் போல போயிட்டோம், இஷ்டம் போல பேசிட்டோம், யார் யாரோ சொன்னாங்க, அதனால என்ன புத்தி கெட்டு போச்சு, நாங்க இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டோம், அதனால் ஏற்பட்ட அவமானம், அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, அதனால் ஏற்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியுது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் அதை மட்டும் நாங்க கேட்கிறோம், கேட்டு கீழ்ப்படிவோம். நீங்க கிழிச்ச கோட்டை நாங்க மீற மாட்டோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை வைத்தியாவே சொல்லுங்க, வலக்கைய. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள காதுல கேட்கணும், இருதயத்துக்குள்ள போகணும், அது தங்கணும், அதன்படி நடக்கணும். நீங்க தான் சொன்னீங்க. உங்களை ரெண்டு நபரா பார்க்கிறேன். ஒண்ணு நம்ம சபை விசுவாசி, ரெண்டாவது உங்களை முன்னாடி பழைய ஆட்கள் இஸ்ரவேலர்களா யூதர்களா பார்க்கிறேன்.
நீங்க தானே சொன்னீங்க, நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ நாங்க அதன்படி செய்யறோம். நாங்க எங்க இஷ்டம் போல வாழ விரும்பல. நாங்க நிறைய பாடுபட்டு இருக்கிறோம், அவமானப்பட்டு இருக்கிறோம். இனி அந்த கஷ்டம் எங்களுக்கு வேண்டாம். ஆனா இப்ப என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு எங்க போயிட்டீங்க? 7ஆம் வசனம் ஏற்கனவே சொன்ன 43:7. இப்ப எங்க போயிருக்கீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாத, இஸ்ரவேல் நாட்டுல தானே இருக்கு. அங்கதான் உனக்கு சமாதானம். உன்னை வச்சிருக்கிற இடம் அதுதான், நீ அங்கதான் இருக்கணும். அங்கதான் உனக்கு சமாதானம் இருக்கு. எருசலேம் என்றால் சமாதானம். ஆனா நீ அதை விட்டுட்டு திரும்ப நீ மட்டும் போனது இல்லாம ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு போயிட்டீங்க. யார் யார? 7ஆம் வசனம் அந்த ஃபுல்லா நான் போன வாரம் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 43:1-7. அவங்க போனது மட்டும் இல்ல, அந்த 1, 2, 3, 4 பேர் போனது இல்ல. எரேமியாவையும் பாருக்கையும் அங்க இருக்கிற அந்த பிள்ளைங்க யாரு? ராஜகுமாரத்திகள். அவங்களையும் அழைச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிடிக்கல, அது நல்லது இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? போகாதே. சரி, எப்படி போறாங்க? கவனிங்க. போறவங்க எப்படி போவாங்க தெரியுமா? நல்லவங்களை குற்றப்படுத்திட்டு போவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? போறவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களை குற்றம். ஏற்கனவே இவங்க தான் நீங்க தான் சொன்னீங்க, ஏற்கனவே உங்களை இஸ்ரவேல் ஜனங்களை தான் 2 விதத்துல உங்களை பார்க்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க, ஆண்டவர் தான் நமக்கு, அவர் சொல்படி செய்வோம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த தேசத்தில் தானே இருங்க, வேற இடத்துக்கு போக கூடாதுன்னு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எந்த எரேமியா கிட்ட எங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அந்த எரேமியா சொல்லிட்டார் எல்லாத்தையும் விளக்கமா. இப்ப அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும், ஒரு பொய்க்காரன். நம்ம கூட சொல்றோம்ல சில இடத்துல, தெய்வீகம் புரியாம, எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாம, தெய்வ நடத்துதலை புரிந்து கொள்ளாம, தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை யோசிக்காம, நாம கூட மனுஷத்துக்கு இடம் கொடுத்து இந்த வாயில தேவையில்லாத வார்த்தையை சொல்றோம்ல, இங்க இருக்கு. அதனாலதான் சொல்றேன். பாருங்க 43 2ஆம் வசனத்துல இப்படி முரட்டுத்தனமா பேசுறவங்க யாருன்னு சொன்னோம்? அகங்காரிகள். 43:2 படிங்க சீக்கிரம். ஓசேயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகானானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ போய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படி அங்கே போகாதீர்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்தில் அனுப்பவில்லை. உங்களை என்ன சொல்றது? உங்களை இஸ்ரவேல் ஜனங்களா பார்த்து சொல்றேன். அதனால உங்களை என்ன சொல்றது? சும்மா பொய் சொல்றீங்க. ஆண்டவர்லாம் அப்படி சொல்ல, அப்ப சொன்னது என்ன பொய்யா? போக ரொம்ப விளக்கம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய எரேமியா தெளிவா சொன்னார். ஆனா இவங்க தங்களுக்கு சாதகமா மாற்றிவிட்டு சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆண்டவர் அனுப்பவில்லை, நீ பொய் சொல்ற. ஆனா இப்படிப்பட்ட கூட்டம், ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கூட்டத்துக்கு பேர் என்ன? பைபிள் என்ன சொல்லுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கொஞ்சம் 10 நிமிஷம் தானே பேசுனேன் போன வாரம் முதல் ஆராதனையில.
கொஞ்சம். மற்ற 3 ஆராதனையில் பேசல. அந்த 1-7 வரைக்கும் அகங்காரிகள். அகங்காரிகள்னா மற்றவங்களை தான் கூட சேர்த்துக்குவாங்க, தப்பான வழியில நடத்துவாங்க. சேர்த்துருக்காங்க பாருங்க. சொல்லிட்டு ஏன்னா இப்ப எரேமியாவை கர்த்தர் இவங்க கூட வச்சிருக்கிறார். பாரு அடுத்த அதிகாரங்களை படிக்க போகிறோம். பாரு எரேமியாவுக்கு துணையா இருக்கிறவங்க, ஜனங்களுக்கு துணைப்புல நிக்கிறவங்க, அவங்கள வந்து அவங்களையும் கூட அழைச்சிக்கிட்டு இப்ப அவங்க 2 பேரும் விலகி இருக்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? 2 பேர் மட்டும் ஏற்கனவே கொஞ்சம் ஜனங்க இப்ப அவங்க 2 பேரும் போய் தான் ஆகணும், இல்லைன்னா ஆண்டவர் கேட்பா. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி கூட இருந்தாதான் ஜனங்க செய்யற தப்பு அப்பப்போ சொல்லுங்க எல்லாரும். அந்த தெய்வ தொடர்புல இருந்தாதான் ஒவ்வொருவர் செய்யற தப்பு அப்பப்போ. நீங்க கோயிலுக்கு வரலன்னா நீ பண்ற தப்பு உனக்கு எப்படி தெரியும்? நீ எத்தனை 100 விழுந்து பைபிள் படி உனக்கு புத்தி வராது. அந்த ஞானம் நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்களோ அதுலதான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா தெய்வம் உங்களுக்கு வச்சிருக்கிற சரியான நடத்துதலை உங்களால புரிந்து கொள்ள அவ்வளவு ஏற்றுக்கொள்ற மனசு நமக்கு இல்ல. சரி, ஏன் இந்த பிடிவாதம்? குற்றப்படுத்திட்டு நீ போறதுதான் போற, பயந்து போகணும். ஆண்டவரே தெளிவா சொல்லியிருக்காரு எரேமியா மூலமா, இந்த தேசத்தில் தானே இருங்கள், நீங்க அங்க போக கூடாதுன்னு. இப்ப ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் பிடிவாதம்னா மனுஷனுக்கு பயம், கடவுளுக்கு பயம் இல்ல. யாருக்கு பயம்? போகலன்னா அவங்க மனுஷ பயம், மனித பயம். சரி, என்ன மனுஷ பயம்? ஒரு 2 வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படுற பயம். நீங்க மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மாட்டிக்குவோம், நாம பிசாசுல மாட்டிக்குவோம், பிரச்சனையில மாட்டிக்குவோம், தேவையில்லாத சூழ்நிலையில மாட்டிக்குவோம். அதனால அன்றைக்கு இஸ்ரவேல், இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, மனிதர்களுக்கு நாம பயந்து அவங்க வழியில நாம போக. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற இடத்துலதான் நாம, ஆண்டவர் என்ன காட்டுறாரோ அதுலதான். மனுஷனுக்கு பயந்து நீங்க போனீங்கன்னா கண்ணியை மாட்டிக்குவோம். இப்ப தெரியாது, போன பிறகுதான் தெரியும். போய் மாட்டிக்கிட்ட பிறகுதான் தெரியும். நீதிமொழிகள் 14:27 படிச்சு பாருங்க. 14:27. பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். அப்ப தேவனுக்கு பயப்படணுமா, மனுஷனுக்கு பயப்படணுமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப மனுஷனுக்கு பயப்படுற பயம் எதை கொண்டு வருது? இப்ப தேவனுக்கு பயந்தால் என்ன செய்யலாம்? மரண கண்ணிக்கு தப்பலாம், தப்பிக்கலாம். மனுஷனுக்கு பயந்தால் போய் மாட்டிக்குவோம். ஆனா தேவனுக்கு பயந்தால் ஆண்டவர் கூட இருக்கிறதுனால எந்த உயிர் ஆபத்து வராது, எந்த அவமானம் வராது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தப்பிக்க முடியும். அப்ப என்ன மனுஷனுக்கு பயந்தாங்க? எல்லாம் கவனிங்க. ஏன் மனுஷன் யாருக்கு பயப்படுறாங்க? இப்போ யாருக்கு பயப்படுறாங்க? இல்ல யாருக்கு பயப்படுறாங்க தெரியுமா? இவங்க பாபிலோன் ராஜாவுக்கும் பாபிலோனின் அதிகாரத்துக்கும் பயப்படுறாங்க. கல்தேயர்னு ஒரு வார்த்தை இருக்கும் அங்க. பாபிலோன், நேபுகாத்நேச்சார், ஏற்கனவே இவங்க அடி வாங்கி இருக்காங்க. யாருகிட்ட? ஆண்டவர் நம்மளை அனுமதிச்சிட்டாரு. கவனிங்க, ஏன் ஆண்டவர் கோபம் வருது? ஏன் தேவ ஜனங்களை அலக்கழிக்கிறாரு? தேவ ஜனங்கள் ஏன்
தூரமா தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு கோபம் ஊட்டுற அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வதினால், ஆண்டவருக்கு கோபம் ஊட்டும்படி நடந்து கொள்வதனால, மூணு விதத்துல ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்க கவனிங்க. இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன குறிப்பா எங்க போக கூடாதுன்னு சொன்னாரு. சத்தமா சொல்லுங்க. 3 முறை எகிப்த கர்த்தர் வாட்டி எடுத்திருக்கார். ஆனா தேவன் சொல்றது எகிப்துக்கு போனால் போறவங்களுக்கும் பிரச்சனை, அங்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. டைம் இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது வசனத்தை தான் கழிட்டு போறேன். இதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம கர்த்தர் நம்ம என்ன விரும்புகிறார், ஏன் நம்மோட பேசுகிறார், எனக்கு பின்னால என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இடிக்க மாட்டேன் கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் கட்டணும்னா நான் என்ன செய்யணும் என்பதை சொல்லும் போது உங்களுக்கு நன்கு புரியும். புரிந்து வாழுங்கள். நாமும் முதல்ல 2 ராஜாக்கள் 24:7 ஒரு வசனம் கோடிட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். 2 ராஜாக்கள் 24:7. எகிப்து ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். இதே சம்பவத்தை எரேமியா 37 வசனம் 5 முதல் 10 இப்ப சொன்னோம் பாருங்க. எகிப்து எந்த ராஜா காலத்துலன்னா சிதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா. சிதேக்கியா ராஜாவின் காலத்துல ஆண்டவர் இந்த ஜனங்களின் பொல்லாத காரியத்தினால பாபிலோன் ராஜாவை எழுப்பி சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். சிதேக்கியா ராஜாக்கள் நாட்கள்ல ஒரு முறை எகிப்துக்குள்ள வந்தாங்க, எகிப்தியரை தண்டித்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, உன்னை நீய மாட்டிக்குவ. எல்லாரும் போறாங்க, நீ போக கூடாது. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா போகவே எவ்வளவு வந்தாலும். 2வது ஒரு முறை அனுபவம் இது. அதன் பிறகு பாருங்க எரேமியா 46:2 அதை படிங்க. எரேமியா 46:2. எகிப்தை குறித்து ஐபிராத் நதி அண்டையிலே கர்கேமிஷிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறியடித்ததுமான பார்வோ நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் ராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதையே 2 ராஜாக்கள் 23-29 2 ராஜாக்கள் 23-29 இந்த பகுதி அங்க இருக்கும். அங்க உள்ள வேத பகுதி இந்த இடத்துல இருக்கும். அங்க இருக்கிற வேத பகுதி இங்க இருக்கும். என்னது? கார்கேமிஸ் அப்படின்னு கிமு 605 நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் சேனை வந்து எகிப்த அதம் பண்ணி இப்போ என்னாச்சு? பாபிலோன் தேசம் இந்த யுத்தத்துக்கு இந்த பிரச்சனைக்கு பிறகு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஸ்திரமாக்கப்பட்டாங்க. அப்ப எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொன்னால் அங்க ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எகிப்துக்கு போகாத. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு பாருங்க. அப்ப என்ன செய்யறாரு? நேபுகாத்நேச்சார் அனுப்புறாரு, அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். 3வது இப்பதான் மீண்டும் ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருது. 43ஆம் அதிகாரம் 8-13. என்னது? எரேமியா 43ஆம் அதிகாரம் 8 வீட்டுல போய் படிங்க. ரெண்டு முறை ஏற்கனவே
எகிப்துக்கு போகக்கூடாது. எகிப்துக்கு போனால் பாபிலோனின் ராஜா அவரை சார்ந்தவர்கள் வருவாங்க என்பது. அப்போ வந்தாங்க, அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை ஆகியிருக்கு பாருங்க. அப்ப இந்த சம்பவம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியா இருக்கிறவங்க கேள்விப்பட்டதுனாலதான் இவங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒழுங்கா நீங்க பாபிலோனுக்கு போயிடுங்க, எகிப்துக்கு போகாதீங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொன்னார், நீ எங்கேயும் போக வேணாம், இங்கேயே எங்க இருக்க சொன்னாரு, இஸ்ரேல் தேசத்துல இருக்க சொன்னாரு. இஸ்ரேல் தேசத்தில் தான் நீ இருக்கணும்னு சொன்னா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் எரேமியா மூலம் சொன்னதான வார்த்தைய கேட்காம எரேமியாவையும் கூட அழைச்சிக்கிட்டு, எரேமியாவின் சீடனையும் அழைச்சிக்கிட்டு, அப்புறம் அங்குள்ள வாலிப பிள்ளைங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க இப்ப இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற சூழ்நிலையில அவங்கள அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க அத்தனை பேரும் எகிப்துக்கு போனாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறத இதை நம்ம படிச்சுட்டு நீங்க படிச்சு பாருங்க, திருப்புங்க எரேமியா. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பாதுகாப்பு, ஆசீர்வாதம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பாதுகாப்பும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் வசனம் படிங்க, 43 வசனம் 8. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. ரைட், இப்ப எரேமியாவுக்கு வார்த்தை வருதா? இப்ப எங்க போயிட்டாங்க இவங்க? எங்க போயிருக்காங்க? எகிப்துல ஒரு இடம் இது போயிட்டாங்களா? என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல, ஒரு பெரிய கல்ல கையில் எடுத்துக்க, யூத ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தற்பானை சிலை இருக்கிற பார்வோருடைய அரண்மனையின் ஒளிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமணியில என்ன செய்ய ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இந்த கல்ல போயிட்டு புதைச்சிரு. எந்த இடம் இது? எகிப்து. பார்வோன் இருக்கிற இடம், கல்லங்க புதைச்சிரு. 10ஆம் வசனம், அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் அனுப்ப போறேன். எங்க சொல்லுங்க? அதான் ஆண்டவர் வார்னிங் கொடுத்தார், போகாத. நீ போனா நீ போயிடுவ. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார், எச்சரிக்கைப்படுத்துறார். 3வது முறையும் என் ஊழியக்காரர் நேபுகாத்நேச்சார் அவனை அனுப்புவேன், நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன், அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அப்படின்னு அவன் வந்து கூடாரம் போட்டுருவான். அவரை திரும்ப நீ வேற இடத்துக்கு போக முடியாது. நீ அவரே வந்துட்டாங்க. யாருக்கு பயந்து நீ அங்க போன? நீ பயப்படுற நபரை வைப்பாங்க. நான் மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். தேவனுக்கு பயந்து தேவன் சொல்றபடி நடந்தால் அங்க நமக்கு எந்த பயப்படக்கூடிய எந்த பிரச்சனை நமக்கு நிறைய பேர் ஞானம் இல்லாம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது ஈஸி, ஆனாலும் கடுமை கிடையாதுன்னு நினைக்கிறேன். புரியக்கூடாத வார்த்தைய நான் உங்களுக்கு சொல்லல. ஒவ்வொரு நாளும் தெளிவா வாழ வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். நீ வேண்டாம் தானே வந்த? ஏன்னா அந்த பெரிய எரேமியா அவங்க சும்மா அவங்க வேலையே அதுதான். நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான், நம்ம பாட்டுக்கு வாழ வேண்டியதான், நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டியதான். அதான் ஒரு எரேமியா வார்த்தையை இவங்க மதிக்கவே. ஒரு எரேமியா தேவ மனுஷன், அவ வாயிலிருந்து தேவ வார்த்தை வர, அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அதனால ஆண்டவர் இப்ப திரும்ப பண்றார். சரி, அப்படி போறியா? உனக்கு நான் வேலை வைக்கிறேன், நான் உன்னை பண்றேன் பாரு. உன்னை கட்டுறேன்னு சொல்லி இருக்க, உன்னை இடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிற. நீ என் வார்த்தை கீழ்ப்படியாம நீ கெடுறதில்ல, என் எரேமியாவை சேர்த்து அழைச்சிட்டு போற. எல்லாம் இப்ப அந்த நான் வைத்த இடம் இப்ப வெறுமையா கிடக்கு. நீ வேற எங்கேயோ ஓடுற. உன்னை போற இடத்துல உன்னை சும்மா விட மாட்டார். இவன் வருவான்,
அவன் வந்து எகிப்து தேசத்தை ஒண்ணுலாத பண்ணிடுவான், அழிச்சிருவான். சாவுக்கு ஏதுவானவர், சிறையிருப்புக்கு ஏதுவானவர், பட்டயத்துக்கு ஏதுவானவர். அவ்வளவுதான். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரு, வேண்டாப்பா, எச்சரிப்பு. தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு பிரசங்கத்துல ஆறுதல், அதே பிரசங்கத்துல எச்சரிப்பு. பன்னெண்டாம் வசனத்துல எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை, இவங்க போயிட்டு எதை பின்பற்றாங்க? விக்கிரகத்தை. பெத்தேல் சபை, இஸ்ரவேல் ஜனம் விக்கிரக வழிபாட்டுக்கு போக, ஒரு நாளைக்கு விக்கிரகம்னா என்ன அப்படின்ட்டு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு அதை மட்டும் சொன்னா நாம விக்கிரக ஆராதனையில இருக்கிறோமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எது விக்கிரகம்? பொதுவா விக்கிரகம்னா சிலையை தான் யோசிப்போம், சிலை. அப்போ ஒரு நாளைக்கு செய்யல விக்கிரகம்னா என்ன? ஒரு 7 குறிப்பு சொல்றேன். ஓ, இப்ப இது பாவம், பொருளாசை பாவமா, பெருமை பாவமா? அப்ப அதெல்லாம் எதுங்கிறத அப்பதான் விஷயம் தெரியும். ஏன்னா இந்த நேரத்துல அந்த வார்த்தையை இணைச்சு என் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப எகிப்துக்கு இவங்க போனாங்க, அங்க இவங்க கடவுளுக்காக வாழல. அவங்க செய்யற நடை வாழ்க்கை, அவர்கள் பண்ற தப்பான காரியம், அவர்கள் எதிலே மூழ்கி கிடக்குறாங்க, அதுல போயிட்டு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. தானியேல் போல இவங்க தன் வாழ்க்கையை காத்துக்கிட்டாங்களா? யோசேப்பு போல அங்க தன் வாழ்க்கையை காத்துக்கிட்டாங்களா? ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க போற இடத்துல பரிசுத்தமா இருப்பாங்க, அவங்க செய்யற தீமைக்கு உடந்தையா மாறிடுவாங்க. அதான் விளக்கி சொல்றாரு. அதனால எகிப்தின் தேவருடைய கோவில்களை நான் என்ன பண்ண போறேன்? கொளுத்துவன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைபிடித்து போய் ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்து கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய். அப்ப எகிப்து ஒன்னில்லாதான் போயிடுதுன்றார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சில இடத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்றார், சில கிட்டலாம் நீ பேசக்கூடாதுன்றார், சில கிட்டலாம் நீ பழகக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்? தேவனுடைய. ஆனா நாம வந்து ஏன் பேசினா என்ன, என் போனா என்ன, என் பண்ணா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின் வருகிற விளைவை சந்திக்கணும். வெள்ளம் வரும் முன்னே என்ன வரும் நமக்கு தெரியாது, என்ன வரும் நமக்கு. ஆனா இங்க ஆண்டவர் எரேமியா மூலமா சொல்லிட்டார், இதெல்லாம் நடக்க போகுது. 13 அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்ஷிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இதன் தொடர்ச்சி 40. அதனால்தான் நான் வந்து இதை அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் புரிகிறதுக்காக. வெறும் இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்வதை விட இருக்கிற சம்பவத்தை உங்க கண்ணு முன்னால தெளிவுபடுத்தியாச்சுன்னா நீங்க எதை பின்பற்றணும், எதை பின்பற்ற கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாது. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தா இவங்க கீழ்ப்படியாத போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு இப்போ முன்னாடி எச்சரிக்கிறது மட்டும் இல்ல, ஏன் போக கூடாது என்பதற்காக எங்க ஆண்டவர் இந்த 8ல இருந்து 13 வரைக்கும் சொல்லியிருக்கிறார். எனவே தேவ சபை நம்ம யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்க. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறார். இப்ப இங்க இருக்கிற உங்க இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை மேடையிலிருந்து என்னால சொல்ல முடியும். வசனமே நமக்கு போதுமானது, வசனமே நமக்கு வழிகாட்டுது. இப்ப இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் போகாதங்க, போனாங்க, அடுத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, டோட்டலா அழிக்க போறாரு. அப்ப அங்க அந்த அழிவு வந்ததுன்னா கீழ்ப்படியாதவர்களும், ஆமா தானே, கீழ்ப்படியாதவர்களும். ஆனா எரேமியா அழிய மாட்டார்.
இந்த ஜனங்கள் திரும்பவும் என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்படி எரேமியா சொல்றதுனால பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. எப்பவுமே வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைய தெளிவா சொன்னா அந்த ஜனங்கள் அவங்கள மதிக்க மாட்டாங்க, அவங்கள மிதிப்பாங்க, அவர்கள் வார்த்தைய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க அகங்காரிகள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு வேதம் சொல்ற பேர் என்ன? அகங்காரிகள், அடங்காதவங்க. அப்புறம் கடைசியில அந்த எரேமியா பேரை கெடுப்பது மட்டும் இல்ல, ஜெயில தூக்கி விடுதலை இல்லாத வாழ்க்கையில கொண்டு போயிடுவாங்க. பின்னால் இருக்க வந்த பகுதி நான் அதுக்குதான் அப்படியே பகுதி அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கும் இங்கும் வசனம் பேசினா உங்களுக்கு புரியாது சில நேரத்துல. ஆனா ஒரு வேத பகுதியை படித்து அப்படியே வரும்போது ஆண்டவர் எல்லா சத்தியத்தையும் நமக்கு தெளிவாக வைத்திருக்கிறார். புரிந்து கொள்வோம். கண்களை மூடி எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? நாம என்ன செய்யணும்? ஒரு 4 குறிப்பு. அதை இப்ப நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நான் ஒன்றும் ரொம்ப ஆழமாகவும் போகல, அதிகமாகவும் பேசல. நாம் ஆலயத்துக்கு வருகிற நோக்கமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளதான், ஆறுதலை பெற்றுக்கொள்ளதான், பலனை பெற்றுக்கொள்ளதான், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளதான், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கதா, தேவனோடு இருக்கதா. அது எந்த மாற்றம் இல்லை. ஆனால் எப்படி இருந்தால் இந்த அத்தனை நன்மைகளும் அத்தனை உயர்வுகளும் அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்றுதான் கர்த்தர் நம்ம கண்ணை திறக்கிறாரு. வார்த்தையை காலின் வழியில போடுறாரு. இருதயத்துல தங்கி, இருதயத்துல நம்ம தூரம் போகாம கர்த்தர் காட்டுகிற வழியில் நடக்க தேவன் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவனே, நான் என்னவா இருக்கிறேன் உமக்கு முன்னால தெரியும். நீங்க எச்சரித்து விலகி போயிருக்கீங்களா? நாமும் எச்சரிப்புக்குள்ள இருக்கிறோமா? கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? வாழ்வோ தாழ்வோ உங்க பாதத்துல விழுற ஆண்டவரே, எனக்கு ஏன் வழி வேண்டாம், ஏன் நினைவு வேண்டாம், நான் நினைக்கிறது வேண்டாம், என் வழி வேண்டாம், உங்க வழி உங்க நினைவு எங்க வாழ்க்கையில் இருக்கட்டும், எங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். இப்படி எங்களை நீங்க நேசிக்கிறதுனால பல முறை எங்களோட பேசுறீங்க ஏசப்பா, பல விதங்கள்ல எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. நாங்க தான் பல முறை விலகி போகிறோம். எங்களுக்கு இது நன்மையா இருக்குன்னு போறோம். இந்த செய்தி நேற்று காலை 12 மணிக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது இந்த பகுதியை ஆயத்தப்படுத்தினேன். ராத்திரி இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அலையில தேவ சமூகத்துல விழுந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் கேளுங்க. என்ன செய்கிறாரோ அதை உங்களுக்கு செய்வார். இன்னும் வேதத்தை கேட்ட வார்த்தையை நினைவுக்கு கொண்டு வாங்க. இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும்
அது என் வீட்டாக நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும்தான் கேட்கணும். நீங்க கிழிச்ச கொண்ட தாண்ட வேண்டாம் ஏசப்பா. எத்தனையோ முறை நான் விலகி போய்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் விலகி போய்கிட்டு இருக்கிறேன்.